ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கான்க்ரீட் பீம் தான் பார்க்க போகிறோம். சரி, கான்க்ரீட் பீம் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கான்க்ரீட் டேப் போய்க்கோங்க. அதில் பீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பீமில் 3 டைப்ஸ் இருக்குது: ஸ்ட்ரெயிட் பீம், பாலி பீம், ஸ்பைரல் பீம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் பீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பீம் மேலே ஹோவர் பண்ணாலும் இல்லை Ctrl+F1 பண்ணாலும் ஹெல்ப் பாப்பப் ஆகும். சரி, இப்போ நம்ம பீம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ரைட் சைடில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாப்பப் ஆகும். சரி, இப்போ ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட நேம், ப்ரொஃபைல், மெட்டீரியல், ஃபினிஷ் மற்றும் கிளாஸ் இருக்கும். இதில் நம்ம ஒன்றா எப்படி மாடிஃபை பண்ணி எடிட் பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீமை ட்ரா பண்ணிக்கலாம். பீமை ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, மாடல் ஸ்பேஸில் அதோட ஸ்டார்ட் பாயிண்ட் மற்றும் எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு மிடில் மவுஸ் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீம் ட்ரா ஆகிடும். இப்போது நீங்கள் அந்த பீமை செலக்ட் பண்ணிங்கன்னா, ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் அதோட நேம் மாற்றுறேன். பீமுக்கு பதிலாக கான்க்ரீட் பீம்னு நான் மாற்றிக்கிறேன். இதோட ப்ரொஃபைல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, அதோட 3 டாட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் காட்டும். அதில் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி மாடிஃபை கொடுத்தீங்கன்னா மாடிஃபை ஆகிடும். அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிக் மார்க் மாடிஃபை ஆகிடுச்சின்னு காட்டுது. இப்போது இதே மாதிரி நம்ம மெட்டீரியலையும் ஃபினிஷ் மற்றும் கிளாஸையும் மாடிஃபை பண்ணிடலாம். ஜஸ்ட்டு கிளாஸ்லாம் ட்ராப் டவுனில் உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாடிஃபை ஆகிடும். கீழே மாடிஃபை பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். சரி, இப்போ பொசிஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆன் பிளேனில் நீங்கள் ரைட் சைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ அண்ட் பிங்க் டாட் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஒர்க் பாயிண்ட். இப்போது ஒர்க் பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் லெஃப்ட், ரைட் இல்லை பாட்டம் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுதான் நான் உங்கள்கிட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் டாப் கொடுத்திங்கன்னா டாப் ஓரியன்டாக வரும், பாட்டம் கொடுத்திங்கன்னா பாட்டம் ஓரியன்டாக வரும். டெப்த்ன்றது அந்த ஒர்க் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட் அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சிஸில் மூவ் ஆகும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆக்சிஸில் மூவ் ஆகும். அடுத்து இப்போ நான் ரொட்டேஷனில் ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன், என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். ஸோ இப்படி நம்ம பீமோட பொசிஷன் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது என்ன போகலான்னா, அடுத்ததான் நம்ம ஆஃப்செட்ஸ் பார்க்கலாம். ஆஃப்செட்ஸில் நீங்கள் எல்லோ கலர் இருக்கிறது ஸ்டார்ட் பாயிண்ட்டு, பிங்க் கலரில் இருக்கிறது எண்ட் பாயிண்ட்டு. டிஎக்ஸ்ன்றது எக்ஸ் டைரெக்ஷனில் ஆஃப்செட் ஆகும். இப்போ நான் எல்லோ பாயிண்ட் பக்கத்தில் கொடுத்தேன்னா எல்லோ பாயிண்ட் பக்கத்தில் ஆஃப்செட் ஆகும், பிங்க் பாயிண்ட் கொடுத்தேன்னா பிங்க் பாயிண்ட் பக்கத்தில் ஆஃப்செட் ஆகும். பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்திங்கன்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போகும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்திங்கன்னா நெகட்டிவ் டைரெக்ஷனில் போகும். இப்போ நான் 3 ஆக்சிஸ்லையுமே நான் மூவ் பண்ணி காட்டுறேன். அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து 3 ஆக்சிஸ்லையுமே நான் வேல்யூஸ் கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா 3 டைரெக்ஷன்லையுமே எனக்கு மூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த வேல்யூஸ் எல்லாமே நார்மல் ஆக்குறேன். உங்களுக்கு சேஞ்சஸ் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். எல்லாமே நார்மல் 0க்கு வந்துடும். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கர்வ் பீம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் பீமை கர்வ் பீமாக ஆக்குறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அதோட பிளேன்ஸ் இருக்குது பாருங்கள். XY பிளேன்னா எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷன் பொறுத்து அது மூவ் ஆகும். இப்போ நான் ஒரு வேல்யூஸ் கொடுத்து மாடிஃபை கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, எக்ஸ் அண்ட் ஒய் பிளேனில் அது கர்வ் கிடைக்கும். இதே நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தோன்னா நெகட்டிவ் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். சரி, நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் நம்மளுக்கு மேக்ஸிமம் 59 செக்மெண்ட்ஸ் தான் கொண்டு வர முடியும் ஸ்மூத் கர்வ் அட்டைன் பண்ணுறதுக்காக. அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா டிஃபால்ட்டாக அது 59 தான் எடுத்துக்கும். XYக்கு இல்லாமல் XZ அந்த மாதிரி ஏதாவது வேல்யூஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒய் டைரெக்ஷனில் உங்களுக்கு அந்த கர்வ் அப்டைன் ஆகும். அடுத்ததாக நம்ம டிஃபார்மிங் பார்க்க போகிறோம். டிஃபார்மிங்கில் நான் ராப்பிங்கில் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸ்டார்டிங் வேல்யூஸ் கொடுத்தேன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து சேஞ்சஸ் நடக்கும், எண்டில் வேல்யூ கொடுத்தேன்னா எண்ட் பாயிண்ட்லேருந்து வேல்யூ சேஞ்சஸ் அப்டேட் ஆகும். இப்போது நான் பாசிட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தேன்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தேன்னா நெகட்டிவ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இதே தான் கேம்பரிங்க்கும் நடக்கும், ஷார்ட்னிங்க்கும் நடக்கும். கேம்பரிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதோட பீம் வளையும். இதே ஷார்ட்னிங் கொடுத்தேன்னா அதோட பாயிண்ட் மாறுமே தவிர இது மாடலில் எதுவுமே சேஞ்சஸ் தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு அசம்பிளியோ இல்லை ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இப்போ எல்லாமே நான் நார்மல் ஆக்கிட்டேன். சரி, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம ஒரு பாலிபீம் ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். பாலிபீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு இல்லை என்ன நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு மிடில் மவுஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பீம் ஜென்ரேட் ஆகிடும்.
கண்ட்ரோல் P கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பிளான் வியூ வந்துடும். இப்போ நான் ஒரு பாலிபீமோட நோட் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பாலிபீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் பாயிண்ட் வரும். அந்த ஒர்க் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரேடியல் எட்ஜ் கொடுத்துக்கலாம். இல்லை ரவுண்டிங்ஸ் என்ன எட்ஜ் வேணாலும் நீங்கள் சாம்ஃபர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கர்வ்ட் நோட் கிடைக்கும். ஸோ இப்படி வந்து நம்ம பாலிபீமோட எட்ஜஸ் கூட நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சாம்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சாம்ஃபர் வீடியோஸ் போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் பாருங்கள், கிளியர் ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்ததாக ஸ்பைரல் பீம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வியூஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். பிளான் வியூ ஒன்று இருக்கட்டும், ஒரு எலிவேஷன் வியூ க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா வியூஸில் போயிட்டு 2 பாயிண்ட் வியூ எடுத்துக்கிறேன். 2 பாயிண்ட் வியூ எடுத்து நம்மளுக்கு தேவையான டைரெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஜஸ்ட்டு 2 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ ஜென்ரேட் ஆகிடும். கண்ட்ரோல் P கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வியூ வந்துடும். கண்ட்ரோல் டேப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ்லேருந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைரல் பீம் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து அதோட ரேடியஸ் கொடுத்துட்டு 3வது ஹைட் கொடுக்கணும். 3வது பாயிண்ட் கிளிக் பண்ணும்போது அதை ஹைட் கொடுத்துட்டு மிடில் மவுஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இல்லை ஜஸ்ட் 3 பாயிண்ட் கொடுத்தாலே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே டெப்த்து கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியல. மாடல் வியூவை டபுள் கிளிக் பண்ணி அதோட டெப்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு பீம் தெரிஞ்சிச்சு பாருங்கள். இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பேன் ரைட் சைடில் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கூட இதோட ஹைட், ரொட்டேஷன்ஸ் இல்லை ப்ரொஃபைல்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட் பீம், பாலி பீம் மற்றும் ஸ்பைரல் பீம் எப்படி வரைகிறதுக்குன்னு பார்த்துட்டோம். இவ்வளோ தான் இருக்குது கான்க்ரீட் பீம்ஸில். See you at next session. Thank you.